சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும். அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்துக்காக மட்டுமே இன்றைக்கு அவர்கள் தாவேகாவை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. திரும்ப முதலமைச்சர் ஆக்குறோம், அவர் முதலமைச்சர் பொது வேட்பாளர் மாதிரி அவர் முதலமைச்சர் இருப்பார், 2 பேரும் ஆதரவு கொடுக்கறது, ஆட்சியில் அதிமுக பங்கு பெறுவது அப்படின்றதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்ப்பு தெரிவிச்சாரா அல்லது அதிமுக சி.வி. சண்முகம், எஸ்பிவி போன்ற ஆட்கள்? இந்த 2 நிகழ்வுகளுக்குமே சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்ற அனைவருமே ஒத்துக்கொண்டார்கள். 2க்குமே, இந்த 2க்கு, அதாவது அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரும் என்பதற்கும், அடுத்து திருமாவளவன் முதலமைச்சர், அதில் அதிமுக பங்கெடுக்கும் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. ஆனால் வேலுமணி, இவர்கள் சி.வி. சண்முகம் போன்றவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒத்துக்கொள்ளலை. அது சமுதாய ரீதியான கணக்குகளாக இருக்கலாம், அல்லது எடப்பாடி பழனிசாமி சொன்னது அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும், வேணா திருமாவளவன் துணை முதலமைச்சராக இருக்கலாம். இதெல்லாம் ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான். இவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். இந்த 2 நிலைகளுக்கு பிறகு திருமாவளவன் இது நடக்காது என்று தெரிந்ததற்கு பிறகு டிவிகேவை ஆதரிப்பது என்று ஒரு முடிவெடுக்கிறார். அதன் பிறகுதான் ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு வாழ்த்துக்கள் என்று எடப்பாடி பழனிசாமி செய்தி கொடுக்கிறார். அந்த செய்திக்கு பிறகுதான் சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் தனி ஒரு அணியாக உருவெடுக்கிறாங்க. அப்ப அவர்களது நோக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதாக மட்டுமே தான் இருந்திருக்கு. அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்துக்காக மட்டுமே இன்றைக்கு அவர்கள் தாவேகாவை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க.